2 வார காலகட்டமா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜலதோஷம். நானும் அந்த ரசம் இந்த ரசம்னு என்னென்னமோ ரசம் வச்சு கொடுத்து பார்த்துட்டேன். ஒன்னும் வேலைக்கான பாடே இல்லை. சரி, கடைசியா இந்த ஒரு சூப்பு ரெடி பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொல்லி அதெல்லாம் அடுப்புல போட்டு தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நசை பிடிச்ச வேலையாகி போச்சுங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணது பழக்கமே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் செய்ய மாட்டார். நான்வெஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான் க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய நிலைமையும். என்னோட ஹஸ்பண்ட்லாம் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ண மாட்டாருங்க. கடைசியாக நானே களத்தில் இறங்கி அதெல்லாம் அடுப்பில் போட்டு சுட்டு தீச்சி மனசு கேட்காம 4-5 டைம் போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவுன்னு கழுவி எடுத்துட்டு சூப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் புகுந்த வீட்டில் தான் எங்கள் மாமியார் செய்வாங்க. ஆனால் நான் பிறந்த வீட்டில் எங்கள் அப்பா தான் இந்த நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதெல்லாம் சூப்பராக செய்வார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம அப்பாவோட அருமை. அம்மா வீட்டில் இருக்கிற வரையும் நல்லா சாப்பிட்டு தான் பழக்கம். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகிட்டு இருந்தேன். நான் குழந்தையா இருக்கும்போது விரும்பி சாப்பிட்டது போய் இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஒரே சின்ன வெங்காயத்தை எடுத்து தட்டி சேர்த்துக்கணும். ஒரே ஒரு தக்காளி, அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சு அந்த கால், தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு இது வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க, மாமனார் மாமியாவுக்கு கொடுப்பேனா, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தூள் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து ஒரு 10 விசில் போல் விடணும். அப்போ தான் சூப்பு சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த காலும் நல்லா வெந்து வரும். இது நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் சூடு பண்ணி குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து நைட்டே கொஞ்சம் குடிச்சிட்டோம்.